முருகனின் 4ஆம் படை வீடான சுவாமிமலை. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன்னு முருகப்பெருமானுக்கு பெயர் வந்தது இந்த தலத்தில்தான். தன்னுடைய தந்தை பரம்பொருளான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை கற்றுக் கொடுத்திருக்காரு. ஒரு நாள் சிவபெருமானை பார்க்க கைலாயத்திற்கு எல்லாரும் வந்திருக்காங்க. முருகனையும் நலம் விசாரிச்சுட்டு தான் சிவபெருமானை பார்க்க போயிருக்காங்க. அப்போ அங்கே வந்த பிரம்மதேவர் மட்டும் முருகனை கண்டுக்காம போயிருக்காரு. முருகப்பெருமானுக்கு கோபம் வந்திருக்கு. பிரம்மாவை கூப்பிட்டு வேதங்களை சொல்லியிருக்காரு. பிரம்மதேவரும் ஓம்னு தொடங்கியிருக்காரு. நிறுத்துங்க, முதல் ஓம்னா என்ன, அதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காரு. பொருள் தெரியாமல் படைப்பு தொழில் செய்ய முடியும் என கேட்டிருக்காரு. பிரம்மாவை பிடித்து சிறையில் அடைத்திருக்காரு. முருகப்பெருமான் பிரம்மாவுக்கு பதிலாக படைப்பு தொழிலை முருகனே செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. சிவனே பிரம்மாவை சிறையில் இருந்து விடுவிக்க சொன்னதால் பிரம்மாவை சிறையில் இருந்து விடுதலை செய்தார் முருகன். பிரம்மாவுக்கு தெரியாத பிரணவ மந்திரத்தின் பொருளை எனக்கு உபதேசம் செய் என சிவபெருமானுக்கு கேட்டுக்கொண்டதால் தகப்பனுக்கே முருக உபதேசம் செய்த 4ஆம் படை வீடுதான் சுவாமிமலை. தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்க தான் சீனாக அமர்ந்து குருவின் விளக்கத்தை ஏற்று கேட்க இடம் சுவாமிமலை. அதனால் இந்த சுவாமிமலை முருகனுக்கு சிவகுருநாதர் என்கிற பெயரும் உண்டு. முருகப்பெருமானுக்கு வடது கரத்தில் தண்டாயுதமும் இடது கையை தன் தொடையிலும் வைத்து கொண்டு யோக நிலையில் குருவாக நின்ற கோலத்தில் 6 அடி உயரத்தில் காட்சியளிக்கிறார். சுவாமிமலை தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில் அமைந்திருக்கிறது.